ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஈவினிங் 6 மணி ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஈவினிங்கில் ஒரு டாக்டர் வருவாங்க, ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் மெடிசன்லாம் அங்கே வாங்க முடியாது, வெளியில் தான் வாங்கணும். ஏன்னா ஈவினிங் டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மெடிசன் ஸ்டோரு. அதோட இவங்க மோஸ்ட்லி கொடுக்குற மெடிசன் எல்லாமே வெளியிலேருந்து தான் கொடுப்பாங்க. இந்த டாக்டர்கிட்ட ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். அவங்க ஈவினிங் டைமில் தான் வருவாங்க. அதனால தான் இந்த டைமில் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இப்போ வர வழியில் பெருசாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே நிறைய கடையெல்லாம் இருக்கும். அந்த எது எடுத்தாலும் ரூ. 20, எது எடுத்தால் ரூ. 15 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து ஸ்டார்ட்டுங்க. இது நம்ம எப்படி அம்மா ஹோட்டல் அந்த மாதிரி ஒடிஷாவில் ரூ. 5 சாப்பாடு மத்தியானத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். பாருங்கள், சிஹெச்சி நிமாப்படான்னு போட்டு நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய கிளினிக்காக காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்குள்ளே அப்புறமா தான் நான் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சேங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே நான் ஒரு நாள் வந்திருந்தப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பல் டாக்டர் தான் நார்மல் இடத்துல இருந்தாங்க. ஜென்ரல் பார்த்துட்டு இருந்தாங்க. வேறு எங்கேயுமே டாக்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. அதோட அவங்களோட டைம்லேயே அவங்க ஜென்ரல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா டைமும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு போட்டிருப்பாங்க. அதோட அட்மிஷன்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அட்மிஷன் போட்டும் வச்சுருப்பாங்க. நிறைய பேஷண்ட் மேலே வார்டு இருக்குது. அங்கே அட்மிஷன் பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. உள்ளே வந்தவுடனே இங்கே தான் டோக்கன் போட்டுட்ருந்தாங்க. நான் டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போனேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆள் நிற்கிறாங்க கூட்டமாக. கிட்டத்தட்ட 3 ஓபிடி ரூம் இருக்கும். ஆனால் ஒரே டாக்டர் தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்ருந்தேன். ஒரே ரஷ்ஷாக இருக்கனால ஹஸ்பண்ட் உனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கனால நீ உட்காருன்னு சொல்லிட்டு அவரே நின்றுட்டு இருந்தார் லைனில். ஆக்சுவலாக இங்கே ப்ரைவேட் கிளினிக் அந்தளவுக்கு இருக்காதுங்க. ப்ரைவேட் கிளினிக்கு நம்ம போகணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ போட்டிருந்துப்பேன். அதில் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக போர்டு ஹாஸ்பிட்டல் கிளினிக் இருக்கும். ஆனால் டைமிங், அதாவது வெள்ளிக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை, இந்த 2 நாள், வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வருவாங்க. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், டாக்டர் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பேஷண்ட்டை அப்படியே அந்த செக்யூரிட்டி உள்ளே விட்டுட்டாங்க. நான் நல்லா திட்டி விட்டேன். ஏன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது பாருங்கள் இன்னும் எவ்வளோ கூட்டமாயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த செக்யூரிட்டி உள்ளே இப்போ லைனாக இங்கேருந்து 10 பேரை நிற்க வச்சு ஒரேடியாக எல்லோரும் உள்ளே போங்கன்னு சொன்னோடனே மொத்தமாக போகிறவங்க நமக்கு முன்னாடியே போயிட்டு முன்னாடி எல்லாம் அப்படியே ஃபில்லப் ஆகிட்டாங்க. நீங்கள் அப்புறம் எதுக்கு லைனில் நிற்க வைக்கிறீங்க? ஒருத்தராக ஒரு 2 பேர் 3 பேராச்சும் போங்கன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் பார்த்துறப்ப இன்னொருத்தர் அந்த மாதிரி பார்க்கலாம். நீங்கள் மொத்தமாக 10 பேரை விட்டோடனே பின்னாடி இருக்கிறவங்க மொத்த பேரும் முன்னாடி போயிட்டாங்க. எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி திட்டினேன். அதுக்கு இல்லை உடனே காலி ஆகிடும்னு சொன்னாங்க. அது எப்படிங்க உடனே காலியாகும்? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லைனாகவாச்சும் போங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போ நான் 3ஆவதாக நின்றுருந்தேன். எனக்கு முன்னே எவ்வளோ பேர் போயிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறமா அவங்க எதுவும் சொல்லலை. ஆனால் மெடிசன் எல்லாமே ப்ரைவேட்டில் தாங்க வாங்கணும். ஏன்னா ஈவினிங் 5 மேலே மெடிசன் ஸ்டோர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கவர்மெண்ட்டில் ஃப்ரீயில். இங்கே அந்த மேடம் எல்லாமே வெளியில் தான் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 2000 மெடிசன் எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு நான் மோஸ்ட்லி சாப்பிட்ற மெடிசன் தான் என்னோடய இந்த பிரச்சனைக்காக. எல்லா டைமும் எடுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் வாங்கிட்டு ஒரு 1 மந்த் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, பெயின் எதுவும் இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு 6 மந்த் கழித்து தேவைப்பட்டால் மறுபடியும் சாப்பிடுவேன். எப்போல்லாம் பெயின் வருதோ அப்போ வாங்கி சாப்பிடுவேன். இது ஆப்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். ஆப்ரேஷன் பண்ண பயந்துக்கிட்டு நம்ம மெடிசன் சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. அதனால் அப்படியே பிளட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். அவங்க சாப்பிட்ட அப்புறமா ஒன்று எம்ப்டி ஸ்டொமக்கில் ஒன்று எடுக்கணும் அப்படின்றதுனால ஒரேடியாக நாளைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு நல்ல எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக மனசுக்குள்ளே உள்ளே போய் சுற்றி பார்க்கணுன்னு தோணுது. ஆனாலும் என்ன பண்ண, உடம்பு சரியில்லையே, ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தது, தலையும் சுற்றிட்டு இருந்தது.
அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்டும் நானும் கொஞ்சம் கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் காலையில் வியாபாரமே சுத்தமாக இல்லை. மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அதனால் பட்டாணி குழம்பு மீதி இருந்தது கடையில். அதையே சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து மாவு பிசைஞ்சு தேய்ச்சி கொடுத்தாங்க. நான் வந்து சப்பாத்தி செஞ்சிட்ருந்தேன். ஒடிசாவில் வந்து எப்படி செய்வாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்படி தான் வந்து சப்பாத்தி ஒடிசாவில் செய்வாங்க. அதோட பட்டாணி குழம்பு வந்து வெங்காயம் போட்டிருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். நான் வந்து டீ போட்டுட்டு அதில் வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டீ போட்டுட்டேன். பட்டாணி குழம்பு வந்து சூடு பண்ணி ஹஸ்பண்ட், பசங்க, அம்மா 4 பேர் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி வந்து 3 வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் பபுள்ஸ் வந்தோடனே திருப்பி போட்டு அது மேலே ஒன்று போட்டுடணும். அப்புறம் அதில் பபுள்ஸ் வரதுக்கு முன்னாடி அதை திருப்பி போட்டு இன்னொன்று இந்த மாதிரி தான் செய்யணும். ஃபஸ்ட் நான் இதை செஞ்சிடுறேன். 2வது போடும்போது நான் அதை கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வந்து சொல்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், நான் வேணால் கடையில் வந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னார். உடம்பு சரியில்லைனால நான் தான் இல்லை வேண்டாங்க நான் செஞ்சிடுறேன், எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். வீட்டில் வந்து தோசையெல்லாம் கூட இருந்தது காலையிலது. அது சூடு பண்ணலான்னு பார்த்தா அது வந்து நல்லா இல்லை. ரொம்ப வந்து காலையில் விடியகாலம் செய்கிறது இல்லையா, அதனால நல்லாவே இல்லை, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுவும் தோசை வந்து சில்லுன்னு அப்புறம் சாப்பிட நல்லாவே இருக்காது. உடம்பு சரியில்லைனால ஹஸ்பண்ட் பரவாயில்ல அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் சூடு பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னார். நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன் சப்பாத்தி. அதுக்கப்புறம் மெடிசன் சாப்பிட்றது தான் இதில் நெக்ஸ்ட்டு டார்கெட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இதில் மெடிசன் சாப்பிடும் வாமிட் வர மாதிரி ஆகிடும். அதனால் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பல்ல கடிச்சிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய தெரியாது. சப்பாத்தி ஒன்றா தான் போட்டு செய்வாங்க. சரி நம்ம வந்து இதில் செஞ்சோம்னா இந்த மாதிரி எண்ணெய் போடாமல் செய்கிற சப்பாத்தியை இந்த மாதிரி சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட கூடவே வந்து நம்ம சுட சுட இருக்கும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அம்மா வந்து ஒன்றா செய்வாங்க. அது வந்து நல்லா பஃப்னு வராது. அதோட எண்ணெய் போட்டு செஞ்சால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்ருந்தேன். ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தான் சப்பாத்தி செய்வாங்க. ஆக்சுவலாக 5 போட்டு செய்வாங்க. நான் வந்து அடுப்பில் செய்யும்போது 5 செய்வேன். ஏன்னா அடுப்பில் வந்து நல்லா அனல் ஜாஸ்தியாக இருக்கும். படப்படன்னு போட்டோம்னா சும்மா பஃப்னு வந்து பூரி மாதிரி வந்துடும். ஆனால் கேஸில் அந்தளவுக்கு ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வராது இல்லையா, அதனால் வந்து 3 போட்டு செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி நம்ம இப்படி போட்டுருணுங்க. அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக அந்த பபுள்ஸ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுருணும். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொன்று போடணும். அதுக்குள்ளே அந்த பக்கம் பட்டாணி குழம்பு வச்சு சூடு பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி இன்னொன்று போட்டவுடனே இப்போ வந்து இது லைட்டாக அந்த மறுபடியும் பபுள்ஸ் வரும். நமக்கு தெரியும் இல்லையா இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ளே வரும்னு சொல்லி, அந்த செகண்ட்ஸ் வந்த அப்புறமா இதை வந்து இப்போ திருப்பி இந்த மாதிரி போட்டு இப்போ இதுக்கு மேலே இன்னொன்று போடணும். அதாவது நம்ம அடியிலேருந்து திருப்பியிருக்கோம். இது மேலே இப்படி போட்டுட்டு இப்போ மறுபடியும் இதை வந்து திருப்பி போடணும். இப்போ மேலே இருக்கிறத இப்படி திருப்பிடணும். மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு அதை வந்து மறுபடியும் 2வதாக திருப்பணும். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் வந்து கன்ஃப்யூஸாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு 2-3 தடவை செஞ்சிங்கன்னா இது வந்து அப்படியே வந்து பழகிடும். நான் வந்து ஒடிசாக்கு வந்து புதுசில் எனக்குமே ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும் இது எப்படி திருப்புறாங்கன்னு சொல்லி. ஒரு 2 தடவை பார்த்த அப்புறமா வந்து நான் அப்படியே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஓரக்குத்தி வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் நல்லா பழகிடுச்சு. அதுவும் ஈஸியாக இருக்கும். அதோட அது நல்லா பஃப்னு வந்து பூரி மாதிரி வரும்போது அந்த டேஸ்ட்டு அந்த சாஃப்ட்னஸ் செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக செய்யும்போது ஹஸ்பண்டும் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார், நீ வான்னு சொல்லி. அம்மா வேணால் செய்யட்டும், எண்ணெய் வேணால் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பெரிய பையனும் உட்காந்து பட்டாணி குழம்பு வந்து அப்படியே கிளறிட்டு இருந்தான். நான் வந்து சரி கொஞ்ச நேரம் தானேன்னு சொல்லி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள், அந்த தவாவை எடுத்து கீழே வச்சுட்டு உடனே வந்து நம்ம இது மேலே வச்சு இப்படி சுட ஆரம்பிச்சிடணும். இப்படி வச்சு இப்படி வந்து லைட்டாக அந்த எந்த பக்கம் வந்து பஃப்னு லைட்டாக வந்த உடனே மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு செய்யணும். உடனே வந்து செய்யணும். அதாவது தவாலேருந்து எடுத்து உடனே இந்த மாதிரி போட்டு இப்படி வைக்கணும். ஆக்சுவலாக கேஸ் அடுப்பில் டேரெக்டாக வைக்கும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது. இதுவே அடுப்புனா அடுப்புக்குள்ளே வச்சு எடுத்தோம்னாலுமே அப்படியே பஃப்னு வந்துடும். பாருங்கள், இதில் கேஸில் வந்து ஒரு சில டைமில் சரியாக வந்து அது அப்படியே உப்பி வராது. இதே மாதிரி இன்னொரு தடவை வச்சா சரியாக போயிடும். இன்னும் வந்து 5 இருக்குது. நான் அதை 5த்தையும் ஒன்றா போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நல்ல மழைங்க.
காலையில் ஒரு இப்போ டைம் ஒரு 6:30 மணி போல் இருக்கும் போல் 6 மணி கடையிலேருந்து எல்லாம் சமையல் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டும் அம்மாவும் 5:30 மணிக்கு கடைக்கு கிளம்பிட்டாங்க. கடையில் அம்மாவை ஹஸ்பண்ட் விட்டுட்டு பட்டாணி குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து என்னையும் கூட்டிட்டு அதுக்கப்புறமா கிளினிக் பக்கத்தில் அந்த மெடிசன் ஸ்டோர் இருக்கு இல்லையா, லேப், அங்கே வந்துட்டு ப்ளட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நல்ல சரியான கூட்டங்க ப்ளட்டு கொடுக்க. எனக்கு ஆரம்பிச்சிருச்சு, அழுவையே வர அளவுக்கு குத்து வேண்டியது தான். கையில் வந்து சரியான குத்து, இந்த மாதிரி குத்தி எடுப்பாங்க. நான் சுத்தமாக ரத்தம் வரலைங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு செக் பண்ணாங்க, இல்லை மறுபடியும் ரைட் சைடில் குத்தியே விட்டுட்டாங்க, அப்போவும் வரல. ஏற்கனவே நான் வந்து சக்கிகோபாலில் அதே மாதிரி காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இஷ்டத்துக்கும் அப்படியே வந்து ரத்தம் எடுக்கிறன்ற பேரில் குத்திட்டு என்னென்னமோ பண்ணி கை விரலையே வந்து பிளாக் கலர் பண்ணிட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து அந்தளவுக்கு இல்லை, கரெக்டாக வந்து எடுத்தாங்க. ஆனால் என்னென்னா கை பக்கத்தில் தாங்க எடுக்க முடிஞ்சது. ப்ளட் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு எப்போவுமே வந்து இந்த இடத்துல ப்ளட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கேயும் அந்த மாதிரி தான் ப்ளட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. ரிப்போர்ட் வந்து மத்தியானம் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரிப்போர்ட் வாங்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து எப்போவுமே எனக்கு இந்த இடத்துல ப்ளட் வரதே இல்லை. 2 பசங்களும் பிறக்கும்போது நம்ம வந்து மந்த்துக்கு எல்லா மந்த்லேயும் வந்து செக்கப் போகும்போது ஃபஸ்ட்டு ப்ளட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குளுக்கோஸ் வாட்டர் குடிச்சிட்டு மறுபடியும் எடுப்பாங்க. சுகர் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே எனக்கு வர பிரச்சனை இதுதான். இந்த இடத்துல ப்ளட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த பக்கமுமே வராது. நான் 2 இடத்துலையுமே வந்து ப்ளட் எடுக்க ஃபஸ்ட்டு வந்து குத்திட்டாங்க இந்த பக்கம், அதுக்கப்புறம் வரல. மறுபடியும் இந்த பக்கம் குத்துறதுக்குள்ள டேரெக்டாக வந்து இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கேயே போட்டு எடுத்துட்டாங்க. எப்போவுமே வந்து எனக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் எடுப்பாங்க. என் கையில் வந்து அந்த எவ்வளோ மார்க் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மோஸ்ட்லி நான் எந்த டெஸ்ட்டுமே வந்து எடுத்ததே கிடையாது. ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 2 தடவை வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்போலாம் வந்து ப்ளட் டெஸ்ட் வந்து அவ்வளோவா ப்ளட் டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் போனதே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை கொஞ்சம் வாந்தி அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால ஒரு இடத்துல வந்து இந்த காலரா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து தண்டையார்பேட்டில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். அதில் வந்து ஒரு முறை அட்மிட் ஆகிருந்தேன். கொஞ்சம் இந்த மழையெல்லாம் வந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாமனால அந்த ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு 2-3 இடத்துல ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆனேன். நான் எங்கேயுமே செட் ஆகலை அப்படின்றதுனால இந்த காலரா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தப்ப எனக்கு வந்து உடனே சரியாக போச்சு. கண்டினியூவாக வந்து எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் அட்மிட் ஆனதுனால தான். அதுக்கப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் ஆனதே கிடையாது. அதுதான் என் லைஃப்லேயே எனக்கு புத்தி தெரிஞ்சதுக்கப்புறமா நான் அட்மிட் ஆனேன் அந்த ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்தது வந்து குழந்தைங்க வயிற்றில் நின்று அப்புறமா எல்லா மந்த்தும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த ப்ளட் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது எல்லா மந்த்லேயும் வந்து நம்ம டெஸ்ட் எடுக்கணும், ப்ளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க. யூஸ்வலி குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது குழந்தைங்களோட ஹெல்த்துக்காக நம்ம கண்டிப்பாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாகணும். அந்த மாதிரி மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை செக்கப்லாம் போகும்போது எல்லா தடவையும் அந்த ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க. எனக்கு அந்த பிரச்சனையே அந்த ப்ளட் எடுக்கிறது எல்லா டைமும் இதுதான். ப்ளட் வந்து சுத்தமாக எடுக்கவே முடியாது. இந்த இடத்துலலாம் எனக்கு மார்க்லாம் அப்படி இருக்கும். 2-3 இடத்துல இப்படி நிறைய மார்க் இருக்கும். அவ்வளோ வந்து ப்ளட் எடுப்பாங்க, வராது, மறுபடியும் இந்த பக்கம் குத்துவாங்க. ஒரு வந்துடாதா அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல காட்டுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப வலிக்கும். ப்ளட் எடுத்தால் அவங்களே சொல்லுவாங்க, இது கொஞ்சம் வலிக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இங்கே தான் எடுப்பாங்க, மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க, வராது, அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து குத்துவாங்க. அப்படி தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறக்கும்போது, அது குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது நிறைய ப்ளட் டெஸ்ட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பெரிய பையன் பிறக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். ப்ளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால அது வந்து நானே எனக்கு பண்ணிக்கிட்டது தான். ஏன்னா நல்லா சாப்பிட்ணும், குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது நம்ம நல்லா சாப்பிட்டு ப்ளட்டு வந்து கரெக்டாக இருந்தால் தான் குழந்தை வந்து ஹெல்த்தியாகவும் பிறப்பாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நான் வந்து சுத்தமாக சாப்பிடாம இருந்து ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு பையன் டைமில் சுத்தமாக பிளட் இல்லைன்னு சொல்லி 8 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். ஒரு நாளுக்கு விட்டு ஒரு நாள் இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க, அது பிளட் இன்ஜெக்ஷன் சொல்லி. அதுக்காக 8 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த கையில் ஊசி போட்டு வச்சுருப்பாங்க. 4 நாள் வரைக்கும் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2ன்னு சொல்லி மாற்றி மாற்றி போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. ஒரு 2-3 நாள் வீட்டுக்கு வந்த உடனே வந்து அதுக்கப்புறம் டெலிவரி டைம் வந்துருச்சு. குழந்தை பிறக்கும் போது யூஸ்வலி உள்ளே போன உடனே நமக்கு அந்த ஊசியை போட்டு விட்டுருவாங்க, ஒரு எமர்ஜென்சி ஆகிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வாமிட்டிங் வந்ததுங்க, அதனால தான் என்னால் சாப்பிட முடியல. இல்லைன்னா முடிஞ்சால் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பேன். ஆனால் குழந்தைங்க பிறந்த அப்புறம் நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்களுக்குமே 2 வயசு வரைக்கும் நான் வந்து தாய்ப்பால் கொடுத்துருந்தேன். எல்லாருமே ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு முதல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் ப்ளஸ் எல்லா ஹெல்த்தும் அவங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தாய்ப்பால் வந்து கொடுக்கணும். முதல்ல 6 மாதத்துக்கு நான் வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துருந்தேன், தண்ணி கூட குடிக்கல. எப்போயாவது வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு சிரப் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் வந்து நான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து லைட்டாக கொடுப்போம். அவ்வளோதான், சுத்தமாக வந்து கொடுக்கவே இல்லை 6 மாதம் வரைக்குமே. 6 மாதத்துக்கு அப்புறமா தான் வந்து கொஞ்சம் மில்க் மிக்ஸு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுட்டெல்லாம் வந்து நான் கொடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு எல்லா ஃபுட்டும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பால் வந்து நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் வந்து பாலில் சத்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 2 வயசு வரைக்கும் பால் கொடுத்துருந்தேன் குழந்தைங்க 2 பேருக்குமே. ஃபஸ்ட்டு அதுதான் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆனது. அதுக்கப்புறம் 2வது பையனுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வாமிட்டிங் இருந்தது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன். பிளட் ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் தைராய்டு வந்து எனக்கு வந்துட்டுது. ஃபஸ்ட்டு பையன் அவன் பிறந்த அப்பனாவே வந்து தைராய்டு மெடிசன் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே சாப்பிடுவேன். ஒரு 6 மந்த்து 1 இயர் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நடுவில் ஏதாவது சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி வந்தால் மட்டும் மறுபடியும் வந்து மெடிசன் எடுத்துக்குவேன். எனக்கு மெடிசன் சுத்தமாக செட் ஆகாது. அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் சாப்பிடுவேன், அப்படியே நிப்பாட்டிடுவேன். ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் அப்புறமா வந்து மறுபடியும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான். இல்லைனா மோஸ்ட்லி வந்து நேச்சுரல் ரெமெடிஸாக யூஸ் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு பிரச்சனை வந்து தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெடிசன்லாம் நிப்பாட்டிட்டேன். குழந்தை பிறந்த அப்புறம் சின்னவன் பிறந்த அப்புறமா கூட எதுவும் பிரச்சனை கிடையாது. ஊருக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோனி புயல் டைமில் வந்தது, வீடு உடஞ்சது, வீடு கட்டினது. அதுக்கப்புறமா மறுபடியும் ஊருக்கு போனது, மறுபடியும் கொரோனா பிரச்சனைக்கு அப்புறமா ஊருக்கு வந்தது. அப்புறமா கூட ஊருக்கு வந்த அப்புறமா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. திடீர்னு ஒரு சில டைமில் கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. அப்புறமா வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணுவேன் 1 இயருக்கு ஒன்ஸ். வந்து இந்த குழந்தைங்க பால் கட்டி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நான் பார்ப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலி குறைய ஆரம்பிக்கும். மெடிசன் சாப்பிட்டா மறுபடியும் வந்து வலிக்கும் போது மறுபடியும் மெடிசன் எடுத்துப்பேன். எல்லா டைம்லேயும் அதே மாதிரி தான். அந்த டைம் வந்து ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே 1 இயருக்கு ஒன்ஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் நடுவில் வந்து வலி வந்தது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நான் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருந்தது. மெடிசன் சாப்பிட தான் எனக்கு வந்து வயிறில் வந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வயிற்றில் வலியே இல்லாமல் அவ்வளோ கல் சேர்ந்துருந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அப்புறமா அந்த ஆப்ரேஷன் பண்ணலான்னு போனது தான் மாற்றி வயிறு தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு அந்த மெடிசன் சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு. மெடிசன் வந்து வயிறு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கூட அப்புறமா வந்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் ஃபஸ்ட்டு வயிறில் சர்ஜரி பண்ண ஆரம்பித்தோம். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு சர்ஜரி ஆரம்பித்ததுலேருந்து உடம்புல பிரச்சனைன்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நடுவில் ஒரு தடவை இந்த பக்கம் சாதாரண பல் வலி, ஆனால் முகம் எவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு. அது வந்து மெடிசன் சாப்பிட உடனே நல்லாயிருக்கும், மறுபடியும் அப்படியே வெடிய காலம் 3 மணிக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஹாஸ்பிட்டல் போவேன், அந்த பல் பிடுங்குற வரைக்கும் இல்லாத கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில டைமில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷனுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது. இப்போ வந்து இருக்கிறது கண்டிப்பாக இந்த பால் கட்டி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அது பெருசானால் கஷ்டமாயிடும், கேன்சர் வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேன்சர் ஆக வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வலி அதிகமானால் உடனே வந்து நீங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் 2-3 தடவை நான் வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணேன். ஒன்றும் சேஞ்சஸ் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஒரு வேளை இன்னொரு தடவை வலி வந்தால் கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் ஒரு பயம் இருக்காது. இல்லைன்னா வந்து அது கேன்சர் ஆகிடுமோ அப்படின்ற அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும், சொல்ல முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக சர்ஜரி பண்ணுறதுக்கான அந்த வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதனால தான் வந்து சரி நம்ம வந்து
வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் வந்து ஹஸ்பண்ட் வெளியில் வேலை செஞ்சது, கடன்லாம் வாங்கி கடை வச்சுட்டு செட் ஆகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடனெல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு நம்ம வந்து அப்புறமா பண்ணிக்கலாம் ஆப்ரேஷனு. இப்போதைக்கு வந்து இருக்கிற பிரச்சனையே எக்கச்சக்கமாக இருக்குது, கடன் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து இது மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்கும் நான் நினைக்கவே இல்லை. அப்புறமா வந்து சம்டைம்ஸ் வலி இருக்குது, சம்டைம்ஸ் வந்து வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருது. இப்போயும் அதே மாதிரி தான் ஒரு சைடு எஃபெக்ட். அது என்ன வந்து தெரியல. பிளட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், பார்ப்போம். அவங்க வந்து இப்போ காலையில் 7 மணிக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். 7 மணி இல்லை 6:30 மணிக்கு போயிருந்தோம், கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வந்து 12 மணிக்கு ரிப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடையிலேருந்து ஹஸ்பண்டும் அம்மாவும் வந்த அப்புறமா 12 மணிக்கு போயிட்டு பிளட்டு ரிப்போர்ட் வாங்கி டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வரணும். அவங்க வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட்டு இங்கே கிடையாது, அவங்க தான் செக் பண்ணி பார்ப்பாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து அந்த வாரத்தில் 2 நாளில் ஒரு தடவை வரவங்க கூட வரல. புவனேஸ்வர் தான் கண்டிப்பாக போய் ஆகணும். அப்படி போகிற மாதிரி இருந்தால் காலையில் சீக்கிரமே கிளம்பி போக வேண்டியிருக்கும். போயிட்டு ஃபுல் டே ஆகிடும் வரதுக்கு. ஏன்னா அல்ட்ராசவுண்ட் செக்கப் எல்லாம் பண்ணுவாங்க, அதுவும் காசுலாம் பயங்கரமாக பண்ணிடுவாங்க. அதுவே ஒரு பக்கம், ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு முடியல. அதோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக அல்ட்ராசவுண்ட் வந்து எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி போய் எழுதி கொடுத்தோம்னா அவங்க வந்து 4 நாள் இல்லை 1 வாரம் 15 நாள் கழித்து அல்ட்ராசவுண்ட் எடுக்க வர சொல்லுவாங்க. அப்போவுமே வந்து பிளாக்ல வந்து கொஞ்சம் காசு வாங்குவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு போயிட்டு வர காசே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வண்டியில் எண்ணெய் போட்டுட்டு போயிட்டு நம்ம செலவுக்கே கிட்டத்தட்ட ஒரு 800 900 ஆகிடும். அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் போயிட்டு அங்கேருந்து வந்து 2 நாளைக்கு போயிட்டு வரணும். இதுவே கவர்மெண்ட்னா. ப்ரைவேட்னா ஒரு நாள் போயிட்டு வந்தாலும் கண்டிப்பாக ஒரு 2500 3000 ஆகிடும். அப்படியே இருந்தாலும் வேறு ஏதாவது டெஸ்ட்டு ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு நாளில் போனாலும் ப்ரைவேட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்போ போகிறதுன்னு சொல்லி. பாருங்கள், என் கையில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக லைட்டு நல்லா ப்ரைட்டாக இருக்குது. ஃபோனில் கேமரா இல்லை டார்ச் வச்சுருக்கிறதுனால சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. என் கையில் வந்து பாருங்கள், இதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இது எல்லாமே வந்து இன்ஜெக்ஷன் போட்ட இடங்க தான். இதெல்லாம் வந்து நான் பசங்க வயிற்றில் இருக்கும்போதும் சரி, ஆப்ரேஷன் பண்ணும்போதும் சரி, எப்போவுமே எனக்கு இந்த இடத்துல தான் வரும். அதுவும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாங்கன்னா கரெக்டாக ஒரு தடவையிலே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ரத்தம் எடுத்துருவாங்க. ஆனால் தெரியாதவங்க ஒரு பாடுபடுத்திடுவாங்க. ஆக்சுவலாக இவங்க ஓகே தான், நமக்கு தெரியலைன்றதுக்கு என்ன பண்ண முடியும். ஆனால் இவங்க கரெக்டாக எடுத்துட்டாங்க. ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.